ஹலோ டீச்சர்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மாஸ்லோவின் படிநிலை தேவைகள் கோட்பாடு. ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வேணா எடுத்து பாருங்க. இதுல கேள்வி இல்லாம இருக்கவே இருக்காது, அந்த அளவுக்கு முக்கியமான டாபிக். மாஸ்லோவின் படிநிலை தேவைகள் கோட்பாடு இது எதுன்னு சொல்லுது அப்படின்னா, மனிதனோட தேவைகளை மொத்தம் ஒரு ஏழு படிநிலைகள்ல மாஸ்லோ அடக்கி இருக்கிறார். அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். மனித தேவைகள் எந்த மாதிரி பிரிக்கிறார் பாருங்க. மனிதனுக்கு அடிப்படையா என்ன தேவை? உணவு, நீர், காற்று, உறக்கம். இதுதான் அடிப்படையான விஷயம். சோ அதுதான், இது எல்லாமே உடல் சார்ந்த விஷயம். அதனால உடலியல் தேவைகள் பாயிண்ட் என்னது? உடலியல் தேவைகள். சரி, இந்த உடலியல் தேவைகள் முடிஞ்சிருச்சு. இதுதான் முதது. அடுத்தது ரெண்டாவது பாதுகாப்பு தேவைகள். ஒரு மனுஷனுக்கு உணவு, நீர், காற்று இதெல்லாம் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன வேணும்? இருக்கிறதுக்கு இடம் வேணும். அடுத்த லெவல், முதல் லெவல் முடிஞ்ச உடனே அடுத்த ஸ்டெப் வர்றோம். அடுத்து உறைவிடம், உடை, அப்புறம் பயம் இல்லாம வாழ்றது, அச்சமின்றி வாழ்தல். இது ரெண்டாவது ஸ்டெப், பாதுகாப்பு தேவைகள்ல வருது. டீச்சர்ஸ், மாஸ்லோ என்ன சொல்றாருன்னா, ஒரு தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த தேவை வரும். இதுதான், அதாவது மனித வளர்ச்சியோட தேவைகள் தான். ஆரம்பத்துல இருந்து தான் அடுத்தடுத்த லெவலுக்கு சொல்றாரு. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? முதல் தேவை என்னது? உடலியல் தேவை. ரெண்டாவது தேவை பாதுகாப்பு தேவை. அடுத்து மூணாவது பாயிண்ட் அன்பு, உரிமை தேவைகள். இதுதான் மூணாவது படிநிலை. அன்பு, உரிமை தேவைகள். நம்ம மேல அடுத்தவங்க அன்பு செலுத்துறது, நாம அடுத்தவங்க மேல அன்பு செலுத்துறது, இந்த உரிமை சம்பந்தமான விஷயங்கள்லாம் வரும். சோ அன்பு, உரிமை தேவைகள், இது மூணாவது பாயிண்ட். இதுவும் அடைஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து மனிதன் எதை நோக்கி போவான்னா, தன்மதிப்பு தேவைகளை நோக்கி போவான். தன்மதிப்பு தேவைகள்னா என்ன? அறிவு, ஆற்றல் சார்ந்த விஷயங்கள். சரியா? இது அறிவு, ஆற்றல் சார்ந்த விஷயங்கள். இது நாலாவது பாயிண்ட், நாலாவது படிநிலையா இருக்கு. அடுத்ததா அஞ்சாவது படிநிலை அடைவூக்கம், அச்சீவ்மெண்ட் நீட்ஸ். இந்த 4 முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பான் மனிதன். சோ அதான் அடைவூக்க தேவைகள், அஞ்சாவது பாயிண்ட். அடுத்து ஆறாவது படிநிலை அழகுணர் தேவைகள். அழகுணர் தேவைகள் அடுத்து ஆறாவது தான் வருது. அடைவூக்கத்துக்கு அடுத்ததுதான் அழகுணர் தேவைகள். அச்சீவ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அடுத்து தன்னை பத்தின ஒரு புரிதல், அதான் அந்த அழகுணர் தேவைகள் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? அது தன்னை பற்றி அந்த ஒரு ரசிப்பு தன்மை வரும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளோட கெரியர் எல்லாமே, அதான் அழகுணர் தேவைகள். அடுத்து 7 தன்னிறைவு. இறுதியா தான் முடியும் தன்னிறைவு, ஒரு நிறைவு பெறுதல், தன்னை பற்றி ஒரு நிறைவு. எப்ப அப்படின்னா 7வது படிநிலையில கொடுத்திருக்காரு. இதுதான் லாஸ்ட். ஓகேவா? சோ ஒரு மனிதனோட தேவைகளை மாஸ்லோ அவர்கள் 7 படிநிலைகள்ல அடக்குறார். இந்த முதல் 3 இருக்கு இல்லையா? எது? உடலியல் தேவைகள், பாதுகாப்பு தேவைகள், அன்பு, உரிமை தேவைகள். இந்த 3ம் குறைபாட்டு தேவைகள்னு சொல்றோம். டிஃபிஷியன்சி நீட்ஸ், குறைபாட்டு தேவைகள். இதுதான் பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். கேள்வி கேட்கலாம். ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதுல எது குறைபாட்டு தேவை அல்ல அப்படின்னு கேட்கலாம், இல்ல எது குறைபாட்டு தேவை அப்படின்னு கேட்கலாம். சோ இது இந்த 3 முதல் 3ம் குறைபாட்டு தேவைகள். அடுத்து வரக்கூடிய 4, 5, 6, 7, அதாவது தன்மதிப்பு தேவைகள், அடைவூக்க தேவைகள், அழகுணர் தேவைகள், தன்னிறைவு. இந்த 4ஐயும் என்ன சொல்றோம்னா வளர்ச்சி தேவைகள் அப்படின்னு சொல்றோம். growth or being needs, வளர்ச்சி தேவைகள் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல மாஸ்லோவின் படிநிலை தேவைகள் எத்தனைன்னு கேட்டிருந்தாங்க. நம்ம எத்தனை பார்த்திருக்கோம்? 7 பார்த்திருக்கோம். ஆனா ஆப்ஷன்ல இல்லாம இருந்தது. ஆப்ஷன்ல 5 இருந்துச்சு. நீங்க 7 இருந்தா 7 சூஸ் பண்ணுங்க, 7 இல்லாத பட்சத்துல 5 சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் ஆன்சரா இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்ப கூகுள் எல்லாம் நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த 7 5 அப்டேட்டட் பண்ணிருக்காங்க. ஒரு சில ஆத்தர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இதை மிங்கிள் பண்ணி இந்த 7 ஒரு சிலதை மிங்கிள் பண்ணி 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ நமக்கு ஆன்சர் ஆப்ஷன்ல 7 இருந்தா 7 தான் ஆன்சர். ஆப்ஷன்ல 7 இல்லாத பட்சத்துல 5 நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை 7, 5 ரெண்டுமே கொடுத்திருந்தா நீங்க 7 சூஸ் பண்ணிக்கலாம். தைரியமா நீங்க சூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம படிக்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுல இருந்து 1 மார்க் கண்டிப்பா வரும். அடுத்த கிளாஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.